அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் எதிரி, கடன், நோய் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பிரச்சனையாவது ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏதாவது ஒன்றோடு போராடி கொண்டு தான் இருப்போம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு எதிரி பிரச்சனை இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை இருக்கலாம், அல்லது நோய் பிரச்சனை இருக்கலாம். இப்படி மூன்றும் இல்லாமல் இருப்பது ரொம்பவே கஷ்டங்க. மூன்றும் எப்படி உருவாகும், எப்போது உருவாகும், யாரால் வரும், இதை தெரிந்து கொண்டா அந்த விஷயத்துக்காக வாழ்க்கையில் போராட தேவையில்லை. இது வாழ்க்கைக்கு தேவையான பதிவுங்க. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் எதிரியாக மாறக்கூடியவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதிங்க. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணினாலும் கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூட மாட்டீங்க. நீங்கள் அவங்களும் நல்லா இருந்துட்டு போகட்டும் என சமாதானமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அமைதியை விரும்புகிறவங்க, நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்பவர்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு எதிர்மறையாக துரோகம் பண்ணுறவங்க இருக்கத்தாங்க செய்வாங்க. அதில் முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் விஷயத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் யாரை லவ் பண்ணீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதுபோல் தாய் வழி உறவுகள் மூலமாக பிரச்சனையினை சந்திக்க நேரிடும். நிச்சயமாக உங்களுக்கு உடன் வேலை பார்க்குறவங்க, உடன் படிக்கிறவங்க, அவங்க எதிரியாக வர வாய்ப்பு உண்டுங்க. அதுபோல் மாமியார் வழி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாருமே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமாக சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கும்போது எதிரி பிரச்சனை அதிகமாக வர வாய்ப்பு இருக்குங்க. அதனை எப்படி சரி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமங்கலி பெண்களுக்கு, அதுவும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் வாங்கி தருவது, வயதான சுமங்கலி பெண்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது, இது உங்களுக்கு எதிரி பிரச்சனையிலிருந்து விலக்கி வைக்கும். அதை செய்யலாம். அதுபோல் ரெண்டாவதாக நோய் பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் வாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், சுகர் கம்ப்ளைண்ட்டு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. இந்த பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். அப்போ அதை ஆரம்ப நிலைமையிலேயே பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதுபோல் இந்த 2 வீலர் சம்பந்தமாக விபத்துக்கள் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க பழனி சென்று முருகனை வழிபாடு செய்துவிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. நோய் பிரச்சனைகள் குறையும். அடுத்ததாக கடன் பிரச்சனை, சொத்து ரீதியாக கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கார் போன்ற வாகனம் வாங்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படும். படிப்பு உங்கள் படிப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம். கடன் வாங்கி அந்த படிப்புக்காக கடன் வாங்கி அதில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆடம்பர படிப்பு, ஆடம்பரமாக வீட்டுக்கு செலவு செய்கிறது, கார் போன்ற வாகனங்கள் வாங்கும்போது தேவைக்கு மிஞ்சி அதிகமாக செலவு செய்தல் கூடாது. அது கடன் பிரச்சனையில் உங்களை மாட்டிவிடும். அப்படி கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா குருவாயூர் சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்க. சனிக்கிழமைகளில் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதர் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீக்கி வைக்கும். அதுபோல் சுக்கிர திசை சுக்கிர புத்தி காலகட்டங்களில் இந்த எதிரி, கடன், நோய் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.